இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள். காலங்காலமாகவே தமிழ் திரையுலகத்தில் 2 முன்னணி நடிகர்கள் சேர்ந்து நடிக்கிற ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அது எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்தே நடந்துட்டு தான் இருக்குது. எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இவங்க ஒரு படத்தை சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் அவங்க சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ரஜினி கமல் இவங்க 2 பேரும் பல படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. விஜய் அஜித் இவங்க 2 பேரும் ஒரு படத்தை சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு விஜய் சூர்யா 2 படங்களில், விக்ரம் சூர்யா அப்படின்ட்டு தொடர்ந்து இது நடைமுறையில் தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நடிகர்கள், முன்னணியாக இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து இந்த மாதிரி சேர்ந்து நடிக்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ என்ன சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். சம்மந்தம் இல்லாமல் இல்லை, சம்மந்தம் இருக்குது. மே 1 நடிகர் அஜித் அவர்களுடைய பிறந்தநாள். அஜித் அவர்களுடைய நீங்கள் கெரியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட இப்போ வர மோஸ்ட்லி அவர் நடிக்கிறது எல்லாமே டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் தான் இருக்கும். அதாவது ஒரு படத்தில் இவர் இருக்கார் அப்படின்னா அவரை விட ஒரு பெஸ்ட்டான நடிகர், அதாவது அவரோட கொஞ்சம் ஃபேமஸான நடிகர்கள் ஒருத்தர் இருப்பார், இல்லாட்டி அப்கமிங்காக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இருப்பார், இல்லாட்டி அஜித் அவர்கள் நிறைய படங்களில் கேமியாவும் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அஜித்துடைய கேரியரில் வந்து இந்த டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தான். அவருக்கு இணைய, அதாவது அஜித் அவர்களுக்கு போட்டியாக கருதப்படுற விஜய் அவர்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் நடித்தது மோஸ்ட்லி எல்லாமே சோலோ ஹீரோ சப்ஜெக்ட் தான் இருக்கும். அதே மாதிரி விஜய் அவர்கள் பெருசாக கேமியாவும் எந்த படங்களையும் பண்ணதில்லை. பட் அதுக்கு நேர்மாறாக அஜித் அவர்கள் பல படங்களில் நிறைய ஹீரோக்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, சில படங்களில் கேமியாவும் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் நடிகர் அஜித் இது வரைக்கும் எந்தெந்த முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து படத்தில் நடிச்சிருக்காரு, எந்தெந்த படங்களில் கேமியோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 1994 பாசமலர்கள் அப்படின்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி, ரேவதி இவங்க தான் லீட் ரோலில் நடிக்கிறாங்க. சுரேஷ் சந்திரா மேனன் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த திரைப்படத்தில் அஜித் அவர்களும் ஒரு சின்ன ரோலில் வந்திருப்பார். முதல்ல நடிகர் அஜித் அவர்கள் ஒரு முன்னணி நடிகரோட, அதாவது கொஞ்சம் ஃபேமான நடிகரோட சேர்ந்து நடிக்கிற முதல் திரைப்படம் அப்படின்னா அது அந்த பாசமலர்கள் திரைப்படம் தான். அரவிந்த் சாமி அதில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அதுக்கு பிறகு 1995 ராஜாவின் பார்வையிலே, அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நடிகர் விஜயும் அஜித் அவர்களும் சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம். தளபதி காம்போ உருவானது அதில் தான். ஜானகி சகோதரர் அந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கூட அந்த தளபதி ரசிகர்கள்லாம் அந்த படத்தை வரக்கூடிய அந்த ஒரு போர்ஷனை மட்டும் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதாவது அஜித் அவர்களுக்கு சின்ன அடிபட்டுரும் பிரச்சனை ஆயிரும், உடனே விஜய் அவர்கள் அவருக்காக இடைக்கு போய் சண்டை போடுற ஒரு சீன் வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம் அதுதான். இன்னும் முதல் திரைப்படம் மட்டும் சொல்லிட்டே இருக்கீங்க, அப்புறம் 2வது திரைப்படம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அஃப்கோர்ஸ் இருக்குது, ஆனால் அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு, அதாவது வேறு ஹீரோ பண்ணிட்டாரு. வசந்த் அவர்கள் இயக்கத்தில் வெளியான நேருக்கு நேர் திரைப்படம், அந்த திரைப்படத்தில் விஜய் அஜித் அவர்கள் இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து நடிக்க வேண்டியது. ஃபோட்டோஷூட்லாம் எடுத்தாங்க, படமும் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சில பல காரணங்களால் அஜித் அவர்களால் அந்த படத்தில் கண்டினியூ பண்ண முடியல, அவர் விலகுறாரு. அதுக்கு பிறகு தான் அந்த நேருக்கு நேர் படத்தில் சூர்யா அறிமுகமாகிறாரு. சூர்யா அறிமுகமாகிற முதல் திரைப்படம் அந்த திரைப்படம் தான். ஸோ அரவிந்த் சாமிக்கு பிறகு அடுத்து விஜய் அவர்களோடையும் அஜித் நடிக்கிறாரு. 96 அதுக்கு அடுத்த வருஷமே, அதாவது நடிகர் பிரசாந்த் அவரோட சேர்ந்து கல்லூரி வாசல் அப்படின்ற திரைப்படத்தில் அஜித் அவர்கள் நடிக்கிறாரு. பவித்ரன் அந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். பிரசாந்த் அவர்கள் டாப் ஸ்டார், அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் அந்த டாப்புக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த நிலையில் அஜித் அவர்களும் பிரசாந்த் அவர்களும் சேர்ந்து நடித்த திரைப்படம் தான் இந்த கல்லூரி வாசல் திரைப்படம். அதுக்கு அடுத்ததாக 1997 இயக்குநர்கள் ஜேடி அண்ட் ஜெர்ரி இவங்க இயக்கத்தில் உல்லாசம் திரைப்படம். இந்த முறை சியான் விக்ரம் கூட அஜித் அவர்கள் சேர்ந்து நடிக்கிறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படம் தான் அந்த உல்லாசம் திரைப்படம் தான். கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் அவர் பண்ணுற சில 2-3 படங்களில் வந்து அவருக்கு டப்பிங் கொடுத்ததே விக்ரம் அவர்கள் தான். அஜித் அவர்கள் முதலாக தன்னுடைய சொந்த குரலில் அவர் டப் பண்ணது வந்து வான்மதி திரைப்படத்தில் தான். அதுக்கு முன்னாடி விக்ரம் அவர்கள் தான் அவருக்கு சில படங்களில் டப்பிங் கொடுத்துருக்காரு. ஸோ விக்ரம் அவர்கள் ஹீரோ ஆன பிறகு விக்ரம் அவர்களும் அஜித் அவர்களும் சேர்ந்து நடித்த திரைப்படம் தான் இந்த உல்லாசம் திரைப்படம். அதுக்கு பிறகு அதே வருஷத்தில், அதாவது 97 சத்யராஜ் அவர்களோடு சேர்ந்து பகைவன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். ரமேஷ் பாலகிருஷ்ணா அப்படின்றவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். ஸோ 97 சத்யராஜ் அவர்களோடு சேர்ந்து அஜித் அவர்கள் பண்ணிட்டார். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அஜித் அவர்கள் சில கேமியாவும் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் 98 விக்ரமன் இயக்கத்தில் வெளியான உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்தில் வந்து கார்த்தி அவர்களோட சேர்ந்து இந்த முறை அஜித் அவர்கள் பண்ணியிருப்பார். பட் இந்த படத்தில் அஜித் அவர்கள் ஒரு சின்ன கேமியோ தான், கார்த்தி அவர்கள் தான் லீட் ரோலு. ஸோ இதுக்கு அடுத்த வருஷமே, அதாவது 99 திரும்பவும் கார்த்தி அவர்களும் நம்ம அஜித் அவர்களும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அதுதான் ஆனந்த பூங்காற்று திரைப்படம். பட் இந்த படத்தில் வந்து அப்படியே கொஞ்சம் உல்டாவாக மாறுது. இந்த படத்தை வந்து ராஜ் கபூர் டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் ஹீரோ வந்து அஜித் அவர்கள், கார்த்தி வந்து ஒரு கேமியோ. ஸோ போன படத்தில் பண்ண அந்த கைமாறா இந்த படத்தில் அப்படியே 2 பேரும் சேர்ந்து அப்படியே இவர் ஹீரோவாகவும் இவர் கேமியாவும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதே 99 அடுத்து வந்து நீ வருவாய் என படம் ரிலீஸ் ஆகுது ராஜகுமாரன் இயக்கத்தில்.
ஸோ இந்த முறை பார்த்திபன் அவர்கள் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருப்பார். அஜித் அவர்கள் இந்த படத்தில் ஒரு எக்ஸலண்ட் கேமியோ அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுக்கு மட்டும் வந்துட்டு போவார். இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து சில கேமியோ படங்களையும் அஜித் அவர்கள் நடித்து முத்திரை பதிச்சிருக்காரு. குறிப்பாக அந்த பாடல்களும் அவருக்கு அந்த படங்களில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி தமிழில் மட்டுமே முன்னணி நடிகரோட சேர்ந்து நடிச்சிட்டு இருந்த அஜித் அவர்கள் முதலாக அதுக்கு பிறகு வந்து மலையாள சூப்பர் ஸ்டார்களோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுதான் 2000 ஆண்டு வெளியான ராஜீவ் மேனன் இயக்கத்தில் வெளியான கண்டுகொண்டேன் அப்படின்ற திரைப்படத்தில் அஜித் அவர்கள், இன்னொரு பக்கம் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்களும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அந்த படம் பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மூவி. இந்த பக்கம் அஜித், இந்த பக்கம் மம்முட்டி. கூடவே அந்த படத்தில் அப்பாஸ் அவர்களும் நடிச்சிருப்பார். ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி அப்படின்னு அப்போவே நாம் அந்த படத்தை சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம். அதை தொடர்ந்து 2001 ஆண்டு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான தீனா திரைப்படம். இந்த முறை இந்த படத்தில் வந்து மலையாளத்தில் கூடிய இன்னொரு மிகப்பெரிய நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் அஜித் அவர்களுக்கு அண்ணனா அந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஸோ இந்த படத்தில் இருந்தால் ஆசை நாயகன் வந்து தலை அஜித்தாக மாற ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கு பிறகு வந்து மலையாளத்தில் சூப்பர் ஸ்டாரும் நடிச்சார் இல்லையா. இப்போ அடுத்து எங்கே போனோம், ஹிந்தி பாலிவுட் பக்கம் போயிட்டார். இந்த முறை ஷாருக் கானோட அசோகா அப்படின்ற ஒரு திரைப்படம் சந்தோஷ் சிவன் இயக்கத்தில் வெளியான அந்த படத்தில் அஜித் அவர்கள் ஒரு சின்னதாக ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு பீரியட் ட்ராமான்னு சொல்லலாம் அந்த படத்தை. ஸோ அந்த ஒரு படத்தில் அஜித் அவர்கள் ஷாருக் கானோட சேர்ந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருப்பார். அதுக்கு பிறகு 2003 ஆண்டு என்னை தாலாட்ட வருவாளா அப்படின்னு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து 90களின் இறுதியிலே எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். பட் கொஞ்சம் லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. KS ரவீந்திரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். நடிகர் விக்னேஷ் அவர்கள் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருப்பார். அஜித் அவர்கள் ஒரு சின்ன கேமியோ பண்ணார். ஸோ இதுக்கு பிறகு தான், அதாவது 2004 2010 இந்த இடைப்பட்ட காலங்களில் அஜித் அவர்கள் சோலோ ஹீரோவாக தான் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். அதுக்கு முற்றுப்புள்ளி வச்ச ஒரு திரைப்படம் தான் மங்காத்தா திரைப்படம். அவருடைய 50வது திரைப்படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் 2011 ஆண்டு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் இந்த முறை அஜித் அவர்களோட கூட்டணி சேர்ந்த நடிகர் யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள். படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இப்போ வர அஜித் ரசிகர்கள் மங்காத்தாடா அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். கிட்டத்தட்ட அஜித் அவர்களுக்கு ஈக்குவலாக அர்ஜுன் அவருடைய கேரக்டரும் எழுதப்பட்டு பலரும் கொண்டாடின ஒரு திரைப்படம். யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு 2012 இந்த முறை மறைந்த புகழ்பெற்ற நடிகை ஸ்ரீதேவி அவர்களுடைய இங்கிலீஷுடைய தமிழ் வெர்ஷன் அந்த படத்தில் வந்து அஜித் அவர்கள் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருப்பார். இந்த ஃப்ளைட்டில் வரக்கூடிய ஒரு சீன் ரொம்ப அழகாக இருக்கும் சீன் பார்க்குறதுக்கே. அதை தொடர்ந்து வெளியான திரைப்படம் தான் 2013 ஆரம்பம் திரைப்படம். இந்த முறை விஷ்ணுவர்தனுடைய அந்த ஆரம்பம் திரைப்படத்தில் ஆர்யா அவர்களோட சேர்ந்து அஜித் அவர்கள் நடிச்சிருப்பார். ஆர்யா அவர்கள் அப்போ தான் அடுத்தடுத்த படங்கள் வெற்றி படங்களை கொடுத்து தனக்குன்னு ஒரு மார்க்கெட் ரேட்டை கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு முன்னணி நடிகராக வளர்ந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் அஜித் அவர்களோட சேர்ந்து ஆர்யாவும் அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அதுக்கு அடுத்த வருடமே 2014 ஆண்டு பொங்கலுக்கு இயக்குனர் சிவா இயக்கத்தில் அஜித் சிவா காம்போவில் வரக்கூடிய முதல் திரைப்படம் வீரம் திரைப்படம். இந்த முறை அஜித் அவர்கள் வந்து விதார்த் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பார் அந்த படத்தில். இப்போ அவங்க 2 பேரும் சேர்றாங்க. விதார்த் அதுக்கு முன்னாடி மைனா படம் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் அவருக்கும் கிரியேட் ஆச்சு. நிறைய படங்கள் வந்துட்டு இருந்தது. அப்போ தான் அஜித் அவர்களோட சேர்ந்து விதார்த் அவர்கள் பண்ணியிருப்பார். இதுக்கு அடுத்து தான் 2015 ஆண்டு ஒரு நடிகருக்கு மிகப்பெரிய கம்பேக்காக அமைஞ்ச ஒரு திரைப்படம் அஜித் அவர்களோட சேர்ந்து. அதுதான் கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியான என்னை அறிந்தால் திரைப்படம். இந்த பக்கம் சத்யதேவ் கதாபாத்திரத்தில் அஜித் அவர்கள், இந்த பக்கம் விக்டர் கதாபாத்திரத்தில் அருண் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்த திரைப்படம் அந்த திரைப்படம். ஸோ இந்த மாதிரி நிறைய நடிகர்களோட அஜித் வந்து நடிச்சிருக்காரு. நிறைய நடிகர்களுடைய படங்களையும் அவர் நடிச்சிருக்காரு. இவருடைய படங்களையும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எந்த ஒரு முன்னணி நடிகரும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ரேர் தான். அந்த ஒரு விஷயத்தை அஜித் அவர்கள் டச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் அஜித் அவர்கள் இந்த மாதிரி மற்ற நடிகர்களோட சேர்ந்து நடித்த இந்த ஒரு பட்டியலில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்த திரைப்படம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள்.